வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அதே தான் 9A தான். இப்போ என்ன மேட்டர்னா, நம்ம சர்க்கிளில் இப்போ நரேஸ்வரன் 9A வாங்குற ஐடியாவில் சுற்றிட்டு இருக்கான். 9Aக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. நான் அது பெஸ்ட் ப்ரோ அவனுக்கு. ஏன்னா நல்லா யூஸ் பண்றவன் 9A பெட்டர். ரைட்டு. ஸோ இப்போ 9A வந்து நமக்கு 41 அந்த மாதிரி கிடைக்கும் போல இருக்கு ப்ரோ. எஸ், ஆமா. ஏன்னா 4 போட்டு டேஷ் போட்டு 0 போட்டுருக்கான். ஸோ அப்போ மேபி 41,000 அந்த மாதிரி கிடைக்கலாம். எப்படி பார்த்தாலும் 40,000 ரூபா. 9Aல நம்மளால பிரைமரி சென்சார்ல மேக்ரோ எடுக்க முடியும். ஓகே. அப்புறம் உங்களுக்கு வேப்பர் சாம்பர் கூலிங் இருக்கு. ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து 9Aக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும். ஆமா. பட் இதுவே 9க்கு நான் போனேன்னா இன்னொன்று என்னன்னா, இதையும் கூட சொல்லலாம். 9 வந்து இப்போ நான் 38,000 கிடைக்குது எந்த ஆஃபரும் இல்லாம அப்படின்னாலும். அப்புறம் என்னடா டீல் இது? சரி, இப்போ நம்ம கௌதம் ப்ரோட்ட கேட்போம். 9A பில்டு குவாலிட்டி எப்படி ப்ரோ வந்தது? நான் தான் சொன்னேன்ல, அன்னைக்கே நீங்க வந்த புதுசுலேயே நான் சொன்னேன், செம்ம ப்ரீமியம் இங்க போனு. எனக்கு ப்ரோவோட 9A பிடிச்சிருக்குங்க. எவ்வளவு போலாருன்னு பாத்துக்கோங்க. இப்போ 9 ப்ரோ யூஸ் பண்ணியிருந்தேன், அதை விட எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா லைட் வெயிட்டா இருக்குது. இந்த அலுமினியமோட அந்த ஃபீல் வந்து வேற லெவலுங்க. பின்னாடி பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் பிளாஸ்டிக் மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. கேஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப பிரீமியமா பண்ணிருக்கானுங்க. எல்லாமே சூப்பருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த போன். இந்த எனக்கு முக்கியமா நீங்க இத சொல்லிட்டீங்க ப்ரோ, நீங்க ஜியோ யூசர். ஆமா. எப்படி இருந்தது ஜியோ? வந்து எப்படி சொல்றது, பழைய பிக்சல்ஸ் மாதிரி இல்ல. நான் 7 யூஸ் பண்ணிருக்கேன், உங்களோட 8 யூஸ் பண்ணிருக்கேன். அதுலலாம் கூட ஜியோ லைட்டா அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. இதுல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் பெட்டரா இருக்கு. எனக்கு எல்லா இடத்துலயுமே சிக்னல் இருந்துச்சு, ஆனா 4G காட்டுனுச்சு. நான் லீவ்ல இருக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது வந்து பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனா ஹெவியா கிடையாது. ஏன்னா என்னோட வீட்டுல சிக்னல் போரா தான் இருக்கும். பட் ஆனா பழைய பிக்சல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுல சிக்னல் நல்லாவே இருந்துச்சு. பரவாயில்ல இல்லையா? கால்ஸ் பேசுறது, டிராப் எதுவுமே இல்ல. பெட்டரா இருக்குங்க. நான் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் பெட்டரா இருக்கு. ஜியோலாம் யூஸ் பண்ண முடியுது. அடுத்து என்னன்னா, இதுல வந்து எப்படியா இருந்தாலும் கால் ரெக்கார்டிங்லாம் கிடையாதுங்க. அதை பத்தி சொல்ல. பட் டைலர்ல வருதுன்னு சொல்லி ரெடிட்ல போட்டு சாகடிக்கிறானுங்க. யூஎஸ் போயிருங்க. யூஎஸ்ல வந்துருச்சாமா? யூஎஸ்ல தான் கால் ரெக்கார்ட் எப்பயுமே இருக்குமே. அவங்களுக்கு லைவ் டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதுவே கால் எடுத்து அதுவே பேசி அப்பாயின்மெண்ட்ல புக் பண்ணி ஓகே வாங்கிடுது. நீங்க வேற இந்தியால ஒண்ணுமே இல்ல, அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. சரி, ஓகே, இது ஒரு ஃபேக்ட். சரி, இப்போ இந்த டிவைஸ் வந்து ப்ரோ டிஸ்ப்ளே ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கு? டிஸ்ப்ளே சூப்பர். ஆனா பெசல்ஸ் வந்து இருக்கிறது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும் போது யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி போக யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியவே இல்லைங்க. ஏன்னா மோஸ்டா யூடியூப் ஃபுல்லா இதில் தான் பார்த்தேன் நான். மணிக்கணக்கு 4 hours 5 hours ஓடிட்டு இருக்குது. ஆனா அந்த டிஸ்பிளேயோட அந்த பெசல்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. ஆனா டே 1 ஃபர்கெட் ஆயிருக்கு ப்ரோ. அது இது என்னோட क्वेश्चन என்னன்னா சிம்பிள் ப்ரோ. நான் இப்போ வந்து சோனில Xperia 10 Mark 7 பார்த்தேன். ஆமா, அது எவ்வளவு பிரில்லியன்ட்டா இருந்தது தெரியுமா? அந்த டிவைஸ் பழைய ட்ரெடிஷனல் டிசைன் போயிடுச்சு. அந்த மேல பெசல், சைடு பெசல்ஸும் இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ், அதுதான் பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன போகுது. அப்புறம் கேமராக்கு பஞ்ச் கிடையாது. ஆமா, மேல இருக்க பார்லயே கேமரா. ஆமா, அதுலயே வந்துருமே. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒரே யூனிட்டா வச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு? அப்போ என்ன ஆயிடுது இந்த இடத்துல? உங்களுக்கு பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குதுங்க. இதோட இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் சொல்லணும்ல பெசல் பெருசா இருக்குன்னு. சோ இப்போ இங்க இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா, நம்ம இத்தனை வருஷமா எப்படி யூஸ் பண்ணோம், பெசலே இல்லாத போன யூஸ் பண்ணோம். இங்க என்னன்னா பெசல்ஸ் இருக்கு, அது நம்மளோட டே டு டே லைஃப்ல தெரிஞ்சு வாங்கிக்கிறது பெஸ்ட் பண்ணுச்சுனா நம்ம யோசிக்கலாம். தெரியாம வாங்கிட்டு பாத்தீங்களா பெசல் ஏமாத்திட்டாங்கன்னா ஐயோ எல்லாரும் அதான் சொல்றாங்க. சரி, ஓகே. சோ இது ஒரு ஃபேக்ட். மொத்த டிஸ்ப்ளே அவுட்டோர் இதெல்லாம் வந்து நாம யூஸ் பண்ணும்போது செமையா இருந்தது. சோ அது ஓகே. அதே மாதிரி டார்க் வேப்பர்லாம் வச்சா ஒண்ணுமே தெரியல பாருங்க. அது வச்சா கரெக்ட். அவ்வளவு மாசா இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் தான் வாங்க போறேன் நான். அதனால நரேஷ் போனே பிளாக் தான் வாங்க போறேன். ஓகே ஓகே ப்ரோ. அடுத்து இந்த ஹாப்டிக்ஸ் எப்படி இருந்தது? பிக்சல் தாங்க ஹாப்டிக்ஸ்னா. ஹாப்டிக்ஸ்னா பிக்சலுங்க. சும்மா விர்க் அப்படி அந்த டைப் பண்றது, அப்புறம் அந்த ஓவரால் யூஐல வால்யூம் டவுனு, அந்த இப்போ இந்த டிராயர் இது பண்றோம்னா அதுக்குமே கூட அந்த வைப்ரேஷன் வைக்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். நோட்டிபிகேஷன் இது பண்ணா அதுக்கு ஒரு வைப்ரேஷன், எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்மகிட்ட ஓப்போ இருக்கு. எனக்கு வந்து ஓப்போவோட இது பிடிச்சிருக்கு ரொம்ப. இப்போ நான் டெக்ஸான் ப்ரோ மீட் பண்ணும்போது அவர்கிட்ட கொடுத்தேன் 10 Pro ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாரு. என்னையா எங்க தொட்டாலும் எதை அழுத்தினாலும் வைப்ரேட் ஆகுது அப்படின்னாரு. அதுவும் நான் பட்டன் அழுத்தும் போது எனக்கு வால்யூம் ராக்கர் கிட்ட வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கியா அப்படின்னாரு. ஆமா, அது ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங். அது கேமரா எப்படி இருந்தது ப்ரோ? கேமரா வேற லெவல். எங்க ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்தேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க எல்லாம். ஒரு பட்ஜெட் போன் இப்படி பண்ணுது. ஏ சீரிஸ்ன்ற இவ்வளவு நல்லா எடுக்குது போட்டு. நான் இதைத்தான் வந்து இதையும் பெருமையா சொன்னேன். எனக்கு வந்து பிக்சல் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காக நான் என்னைக்குமே வந்து எல்லாரையும் பிக்சல் வாங்குங்கன்னு சொன்னது கிடையாது. எனக்கு பிடிக்குங்கிறத நான் அப்பப்போ வெளிப்படுத்துவேன். எப்படின்னா, நான் ஏ சீரிஸை பத்தி என்ன பெருமையா பேசியிருப்பேன்னு பாத்தீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஐபோன்ல ப்ரோ மாடல் வாங்குறேன்னா என்ட்ரி லெவல் நம்பர் மாடலுக்கும் ப்ரோ மாடலுக்குமே வித்தியாசம் இருந்து தொலையும் அவுட்புட்ல இருந்து எல்லாத்துலயும். சரி, அப்படியே மத்த சாம்சங்ல எல்லாம் போனா கிழிஞ்சிரும். A55 வாங்கிட்டு A55 S25 Ultra ஒரே மாதிரி இருக்குமா ப்ரோ அப்படின்னு எங்க போகும். ஆனா பிக்சல்ல மட்டும் எப்படின்னா அவங்களோட டென்சார் யூனிட் தான் எல்லாத்துலயும் இருக்கிறதுனால சிப் வைஸ் எல்லாமே
கிட்டத்தட்ட ரிசல்ட் மேட்ச் ஆயிடும். அதனால என்ன ஆயிடுதுன்னா இதே போன் வந்து இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு 30,000 வரும்னு வைங்க. கண்டிப்பா வரும். அப்ப 30,000 வரும்போது என்ன ஆகும்? அப்ப 35,000 வருதுன்னே வைப்போம். ஏன்னா இதுல வந்து 128 இல்ல, சரி 33,000 வருதுன்னு வைப்போமே. அந்த 33,000 அப்ப இந்த டிவைஸ் எவ்வளவு ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கும் பாருங்க, ரொம்ப டாலா இருக்கும். ஏன்னா இல்ல வீடியோ எடுத்தாலும் மேசிவா எடுக்கும். அண்ட் மோரோவர் வந்து 9 ப்ரோக்கும் இதுக்கு நான் கம்பேர் பண்ணோம்னா கேமரா ஓபன் பண்ணும்போது ஹீட் வந்து அந்த 9 ப்ரோ ஹீட் ஆன அளவுக்கு இது ஆகவே இல்லை. ஏன்னா அதுவும் மெட்டீரியல் 3 தான் இருந்துச்சு. வேப்பர் சேம்பர் கூலிங், அதுலயும் கூலிங் இருக்கு. கூலிங் இருக்கு, பட் ஆனா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் டிஃபரன்ஸ் தெரியுது ப்ரோ. ஹீட் டிசிபேஷன் இஸ் பெட்டர் இன் அலுமினியம். அது வந்து அதனால தான் இப்ப ஐபோனே அதுக்கு தான் மாறி இருக்கான். டைட்டானியம்ல பாப்கார்ன் வருது. பாப்கார்ன் அதனால வந்து நாங்க அலுமினியம்க்கு போயிட்டோம். அது வந்து நாங்க ஒரு இடத்துல ஹீட் ஆகுதுன்னா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அப்ப என்ன ஆயிடும், டப்புன்னு அந்த இடத்துல ஹீட்டே இருக்காது, டிசிபேட் ஆயிடும். ஆமா. ஓகே, ஸோ அப்போ அதெல்லாம் அட்வான்டேஜா மாறிடுது. நான் வீடியோக்கும் கண்டிப்பா நீங்க 9 கன்சிடர் பண்ணலாங்க. ஆனா நான் திரும்பியும் சொல்றேன், பிக்சல் பத்தி ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ட்ரைபாட்ல வச்சு எடுக்கும்போது கோளாறு பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஆனா vlog மாதிரி எடுத்தீங்கன்னா அல்ட்டியா இருக்கும். அந்த கார் வீடியோ எப்படி ப்ரோ வந்தது, கார்ல எடுத்தது மிரட்டி விட்டு இருந்தது. எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ஆடியோ சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. மெயினா மைக்கெல்லாம் தூக்கி போட்டு இனிமேல் பிக்சல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க ப்ரோ. தூக்கி போட்டு இது எப்படி ப்ரோ வந்தது நம்ம டென்சார் டே டு டே டாஸ்க்கு? நான் சொன்னேன்ல 9A வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எனக்கு தெரிஞ்சு 9 ப்ரோவோட 9A எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெர்மல்ஸ் கேம்ஸ்லாம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் விளையாண்டேன். ட்ரீம் கிரிக்கெட் சூடே ஆகல, தலைவன் சூடே ஆகல. நார்மல் வார்ம்னஸ் ரொம்ப எப்படி S25 இல்ல ப்ரோ. எனக்கு இப்போ அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா நான் இதுல வந்து என்ன சந்தேகப்பட்டேன்னா, நான் இதுல விளையாண்டுட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு டவுட் ஆச்சு, ஒருவேளை செட்டிங்ஸ்ல அல்ட்ரா இல்லாம இருக்குமோ. இல்ல இதுல ஹை தான் வச்சிருக்கேன், அல்ட்ரா வைக்க முடியாதுல்ல, ஏன்னா இது 8GB RAM தானே. இதுல பார்த்தா அல்ட்ராவே இருக்கு. ஹை தான் மேக்ஸிமம். இதுல ஹைல தான் வச்சு விளையாண்டேன் வாங்குனதுல இருந்து. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இதுல வந்து அல்ட்ரா தான் எனேபிள் ஆயிருக்கு. நான் கூட சந்தேகப்பட்டேன் அதை. இல்லையே பெருசா அவனே அவனை நம்புறான், அல்ட்ரா அவனே டைரக்டா எடுத்துக்கிறான். ஏன்னா யூசுவலா போன்ஸ்ல மீடியம் தான் செட்டே ஆகும் டிஃபால்ட்டா. நம்ம உள்ள போய் மாத்தணும். அது எனக்கு அது இன்னொன்னு என்னன்னா, நான் 10 ப்ரோல வந்து நம்ம பிக்சல்ல உள்ள ஸ்டாக் கேமிங் மோட் இதுல கூட இருக்கு ப்ரோ. இழுத்துட்டீங்கன்னா FPS பார்க்கலாம். ஸ்டேபிளா இருந்துச்சுங்க 60 FPS. நான் ஷாக் ஆயிட்டேன், என்னடா டிராப்பே ஆகல. நடுவுல 16 அப்படியே நடுவுல என்ன ஆகும்னா அந்த கேம் இன்ட்ரோ வருதுல ப்ரோ, அதெல்லாம் 120 போகும். அது போகும் ஏன்னா போனோட ஃபுல் இது இல்ல. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. கேம் வந்து 60 FPS சாலிடா லாக் ஆச்சு. G5 எல்லாம் அசால்ட்டா இருந்தது. நான் தான் கௌதம் ப்ரோட்ட சொன்னேன், நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டு எனக்கு சாலிடா இருந்தது. ஆமா. சோ அப்ப மொத்தம் பெர்ஃபார்மன்ஸ்லயும் G4 வந்து நல்ல சாலிடா எனக்கு தெரிஞ்சு நல்லா தாங்க இருந்துச்சு. அடுத்து இது ப்ரோ நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. நான் தான் அந்த மெட்டீரியல் 3 நம்ம அந்த பழைய 8லயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலலாம் யூஸ் பண்றதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம ஃப்ளூயிடுங்க. அந்த லாக் ஸ்டட்டர் இது வரைக்கும் நான் ஒண்ணுமே நோட்டீஸ் பண்ணல. சோ கொஞ்சம் ஏன்னா போட்டு தவ ஒரு நாள்ல ஒரு சில நாள்ல ஹெவி யூசேஜ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா போன் வாய் இருந்தா கதறி இருக்கும். அவ்வளவு போட்டா பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அந்த அளவுக்கு புடிஞ்சு எடுத்து அந்த போனை. ஆனா எதுவுமே ஆகல, லாக் ஆகல, சூடாகல, ஓவர் ஹீட் ஆகல, எதுவுமே ஆகல. பரவாயில்ல. ஏன்னா 5800 mAh. ஆமா, இது இருக்கறதுல 9 சீரிஸ்ல கொஞ்சம் பெரிய பேட்டரி தான். ப்ரோ எக்ஸ்எல் இத விட்டா அவ்வளவுதான். ஆமா, இப்போதான் 5000 தானே. அதுவே இதோட கம்மி. 5000 ஜாஸ்தி. 5065. ஆமா, இது 5100ல 100. அதோட சரியான இதுங்க. அதனால தான் இது பேட்டரிலாம் 9A அது ஒரு பெரிய பிளஸ் தான். 9ஓட 9A இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணும் பேட்டரி லைஃப். கரெக்ட். ஓகே, சோ அப்ப இது ஒரு பாயிண்ட். சோ ஃபைனலா வந்து ப்ரோ பேட்டரி லைஃப் தான், அத நீங்க சொல்லிட்டீங்க. ஓவராலா அப்ப உங்களுக்கு எவ்வளவு சார்ஜிங் டீசன்ட் தாங்க எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஸ்லோனா கிடையாது. 9A அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டர். 23 வாட். 8A 7A எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பொறுமைன்றது ஒன்னு வேணும் உங்களுக்கு. 1.5 hours ஆகுதுங்க எனக்கு தெரிஞ்சு சாலிடா. 1.5 hours ஏறதுனாலே பெரிய சக்சஸ் ப்ரோ. ஏன்னா பிக்சல் வந்து அப்படியே தொங்கி தோண்டு போய் சிக்னல்லாம் நல்லா இருந்துச்சு வெச்சுக்கோங்க. இப்ப நான் ஆபீஸ்ல சார்ஜ் போட்டேன்னு வெச்சுக்கோங்க, 1 hour 10 minutesல ஆயிருது. அத டாப் அப் ஆயிடுது. அது ஒரு 25% மட்டும். ஜியோ சிக்னல் கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருக்கும். 4G ல இருக்கும், ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப வந்து ஸ்பீட் கட் ஆஃப் ஆகும். அது கரெக்ட் இல்ல. சோ அத பாக்கும்போது 1.5 மணி நேரம் ஆபீஸ்ல போட்டா எனக்கு 1 hour 10 minutesல ஆயிருது. ப்ரோ மொத்தம் இது எவ்வளவு SOT வந்து அதிகபட்சம்? அதிகபட்சம் நேத்து 12 மணி நேரம். இருங்க எடுறா அந்த அருவாளை. இதுதான் ஃபர்ஸ்ட் டே. தேடி போய் ஒருத்தனே வெட்டணும்னு பார்த்தா இவரே வெட்டிட்டு போயிடலாம் போல. 9 hours 50 minutes ஃபர்ஸ்ட் டே செட்டப் பண்ணி எல்லாமே பண்ணும்போது மனசாட்சியே எல்லாமே ஸ்கிரீன் டைம் 8 மணி நேரமா? ஆமா. ஏன் இன்னைக்கு யூடியூப்ல அப்படி என்ன ஓடிச்சு? மாரத்தான் படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நம்ம இது டெக் இது vlog எல்லாமே. ஓகே அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் தான் டாப்ல இருக்கு. அதனால தான் வந்து SOT குறைஞ்சிருக்கு. ஓகே, ஆனா கேம் ஆனா பொதுவா எல்லா டிவைஸ்லயும் ஆடிவாங்க. 8.25 மணி நேரம் மறுபடியும் யூடியூப் டாப்க்கு போயிட்டான். 8 மணி நேரம் கிட்ட யூடியூப். ஆமா, இத்தனைக்கும் ஆக்சுவல் யூடியூப் ஆப்போட ரிவான்ஸ் நல்லா அப்போ. ஆமா, அது பக் இல்ல. அதனால சப்பா ஓடிட்டே இருந்திருக்கும் போலயே ஒரு வாரமா வச்சிட்டு போ வச்சிட்டு இல்ல ஓடிட்டு வச்சிட்டு திரும்ப இத சார்ஜ் போட்டு ரெண்டாவது நாள் தான் சார்ஜ் போட்டேன். சார்ஜிங்குமே வந்து 2 days. ஆமா ப்ரோ, நீங்க அது ஆமா மண்டே வந்து மண்டே சார்ஜ் போட்டுருக்கீங்க. சரி மண்டே நைட்னு வைப்போம். மண்டே நைட் தான். மண்டே நைட் நீங்க எடுத்துருக்கீங்க.
டியூஸ்டே ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. வெட்னஸ்டே திரும்ப வந்து அப்ப வெட்னஸ்டே மத்தியானம் அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ஈவினிங் தான் போட்டீங்க. ஈவினிங் போட்டேன். அது 19 வரும்போது போட்டது அப்படியே போட்டேன். இது ஆக்சுவலா இந்த சாம்சங் போனும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம். ஐபோனும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம். ஐபோனை பத்தி யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டானுங்க. ஆனா ஐபோனும் புது அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 டேஸ்ல ஆப்டிமைஸ் ஆகும். Xiaomi phones அப்படிதான். Xiaomi phones நான் வாங்குனதுல இருந்து அப்டேட்டே வரலங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க பண்ணி இல்ல ரீசெட்லாம் பண்ணி செட் பண்ணும்போது சொல்றேன். அந்த நம்மளோட யூசேஜ் பேட்டர்னை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா அதுக்கு தெரிஞ்சிரும். ஸ்பீக்கர்ல தான், ஏன்னா ஸ்பீக்கர் வேற லெவல் லவுட்னஸ் ப்ரோ. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்ங்க பிக்சல்ல கொடுக்கிறது. அவுட்புட் செம்ம கிளாரிட்டி. ஃபோன் தான் பார்க்க சின்னதா இருக்கு, ஆனா வந்து பெரிய ஃபோன்ஸே போட்டுருதுங்க ஆடியோல. நல்லா தான் பண்ணிருந்தாங்க. சரியான ஆடியோங்க. அதான் தெரியுது. அதாவது நாங்க இந்த இடத்துல எதை ஹைலைட் பண்றோம்னு சொல்றேன். செம்ம லவுடான ஸ்பீக்கர் அப்படி இல்ல, அந்த ஹை ஃப்ரீக்வன்சியோட சவுண்டும் தெரியுது. குவாலிட்டி பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீப்பான தேவையான கரெக்டான பாஸ். சோ அதுக்கு தான் சொன்னோம், வேற எந்த ரீசனும் இல்ல. சோ மொத்தம் வந்து அப்ப பாருங்களேன், ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கு, மீடியா கன்சம்ஷனுக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது பெசல்ஸ் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். யூஸ் பண்ண பழகிடும். நீங்க ஒரு டார்க் வால்பேப்பர் வச்சிட்டீங்கன்னா எதுவும் தெரியலங்க. பட் நான் அந்த பெசல்ஸ் ஒரு சில பேருக்கு ஏத்த மாதிரி காமனா சொல்லணும்னா அது ஒரு கான்ல கூட சொல்லலாம். நீங்க பெசல்ஸ் இன்னும் கொஞ்சம் தின் பண்ணி இருந்திருக்கலாம். நான் வந்து மெலிசா வைக்கணும்னு சொல்லல, கொஞ்சம் தின் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல அது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு ப்ரோ. நான் எனக்கு புரியல, இப்பலாம் வர எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. சில லாஜிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா பிராண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா புதுசா வராங்க அப்படி நினைச்சுக்குவாங்க ப்ரோ. இப்ப ஐபோன் ஏர் இருக்குல்ல, ஐபோன் ஏர்ல 2 கேமரா கொடுக்க முடியுமா? 100% கொடுக்க முடியும். ஆனா நான் இப்ப கொடுத்த அடுத்த வருஷம் என்ன ப்ரோ பண்றது? இப்ப அடுத்த ஏர் வரும். இப்ப அடுத்த ஏர் வரும்போது நான் ஏதாவது வித்தியாசம் காட்டணும். 128 அவன் 2வது வருஷமே கொடுத்துருந்துருக்கலாமே. ஏன் 6-7 வருஷம் கழிச்சு கொடுக்குறான்? காய விட்டு ஏன் கொடுக்கணும்? பேசு பொருள் ஆயிடுச்சு. எல்லாரும் எப்படி பேசுனாங்க? 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்க. இனிமேல் நோ ஜோக்ஸ் அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட் வந்து சில இடங்கள்ல வரதாங்க செய்யுது. என்ன பண்ணி தோணும்? அந்த பீக் அட்டைன் பண்றதுக்கு சில வருடங்கள் ஆகும். சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எப்பயும் மாதிரி இட்ஸ் எட் another பிக்சல். சோ ஒரு ஏ சீரிஸா இருந்தாலும் இது வந்து இந்த ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். பிக்சல் ஃபிளாக்ஷிப் நல்லா தாங்குதுங்க. போட்டு மொரட்டாட்டி அடிச்சாலும் நல்லா தாங்குதுங்க போன். அப்புறம் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பேக்ல வந்து தூக்கிட்டுலாம் இருக்காது. கேமரா வைஸ் தூக்கிட்டு இருக்கு. ஃபிளாட்டா இருங்க. பக்காவா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அண்ட் ஓவராலா சீரியஸா சொல்ல போனா எனக்கு வந்து இது ஃபர்ஸ்டே கௌதம் ப்ரோ சொல்லிட்டாங்க, வெயிட் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். எனக்கு ப்ரோவோட இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் இப்ப சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச போன மாதிரி இருந்துச்சு. இதே தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா 9லயும் தோணுச்சு. 9 எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது அதுவும் அலுமினியம் அந்த அந்த வைசரோட வரதுனால அதுவும் சூப்பரா பண்ணிருக்கும். ஆமா. சோ அது எல்லாமே பெரிய ப்ளஸ் தான். சோ ஓவராலா இப்ப மொத்தம் என்னன்னா, யாரெல்லாம் ஆல்ரெடி 9 யூஸ் பண்றீங்களோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கறத நீங்க சொல்லுங்க. இவன் வந்து ஒரு கியூட் பாய்ங்க சீரியஸா. ஈவன் இது கூட நமக்கு பிரச்சனை இருக்காது. பின்னாடி ஸ்மட்ஜஸ்லாம் ஆகாது. கரெக்ட். சைடு ஃப்ரேம் கூட பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரோல எல்லாம் ஸ்மட்ஜஸ் ஆகும். ஆமா, ஏன்னா அது ஷைனி. ஆனா இதுல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அத வேற மேட் இன் சைனா வேற குத்தி இருப்பான். இதுல ஒண்ணுமே இருக்காது. ஆமாங்க, அது மானக்கேடுங்க. இந்த இடத்துல இது மேட் இன் வியட்நாம்னு பின்னாடி இருக்கும். வியட்நாம், இதுல வியட்நாம் போட்டுருக்கீங்க. இந்த இடத்துல சைடுல மேட் இன் சைனா அப்படி பெருசா போட்டுருப்பாரு. பாத் முருகன் பாத்திர கடை. அதேதான், அந்த மாதிரி தான் நம்பி இருப்பாங்க. என்னையா 9 சீரிஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அது 9 தெரியுற மாதிரி எழுதுங்க. நல்லா பளிச்சுன்னு தெரியணும். ஜெயிச்சு வாங்கின கப் அப்படிதான் பண்ணி வச்சிருப்பாங்க. ரைட்டுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதோட நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். இருக்கீங்க சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.